கடைசியாக பிரெக்சிட். இந்த பிரெக்சிட்டை பற்றி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, பிரிட்டன் எக்ஸிட் ஆகிறது. எங்கேருந்து? யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆனாங்க. போரிஸ் ஜான்சனுக்கு முன்னாடி டோனி பிளேயர் காலத்தில் இந்த யூரோப்பியன் யூனியனோட கூட யூரோப்போடு கூட அந்த இங்கிலாந்து இணைஞ்சிருந்துச்சு. ஆனால் அவங்க சில விஷயங்களில் மட்டும் இணைஞ்சிருந்தாங்க, சில விஷயங்களில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. உதாரணமாக யூரோ அவங்க அக்செப்ட் பண்ணலை, அப்புறம் வந்துட்டு ஷெங்கன் விசாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இந்த மாதிரி சில விஷயங்களில் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு அன்னைக்கு 49% எதிர்ப்பும் 51% ஆதரவும் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனை விட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பேர் பிரெக்சிட்னு பேர். அதுக்கு பிறகு நிறைய அரசியல் குளறுபடிகள் அங்கே நடந்துச்சு. 3-4 பிரதமர்கள் மாறிட்டாங்க. இப்போ கூட பிரதமருக்கான எதிர்ப்புகள் வலுத்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சரி, இப்போ பிரெக்சிட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சமீபத்தில் இங்கே பிரிட்டனுடைய எம்பிஸ் பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் கொலாப்ஸ் ஆக தொடங்கி இருக்குது. அதாவது பிரிட்டனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கி இந்தியாவை விட கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா திருப்பியும் நம்ம யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மீண்டுமாக யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஏற்பட்டு. ஸோ இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்குறாங்க. திருப்பி இங்கிலாந்து யூரோப்போட போகணும் அப்படிங்கிறதான ஒரு ஆதரவு அலை வீச தொடங்கியிருக்குது. மேபி இன்னொரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, அதில் கூட இங்கிலாந்து அவங்களோட கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தில் 10 ராஜாக்கள் சேர்ந்து தான் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரணும்னு இருக்குது. அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பில் WEUன்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். அதில் ஒரு நாடு வந்து இங்கிலாண்டுன்னு சொன்னால் நம்ம யூகேவை சொல்கிறோம். இவங்க அதில் இருக்கணும். ஆனால் இவங்க பிரெக்சிட் ஆகும்போது, வெளியே வரும்போது இவர்கள் அதில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு பூரணம்னு நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம். இப்போ அவர்கள் மீண்டும் சேருகிற காலம் வந்திருக்கிறது. இந்த யுத்தம், ஒரு யுத்தம் ஒன்று சமீபத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு பிறகு அல்லது அந்த யுத்தத்தை ஒட்டியோ இவர்கள் போய் யூரோப்பியன் யூனியனோடு சேருவார்கள். அப்பொழுது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி 10 ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள். இப்போ அதற்கான காலநிலைகள் எல்லாம் உருவாயிருச்சு. வெகு சீக்கிரத்தில் இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியனோடு சேருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.